கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதரும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆறுதல். ஆறுதலான வார்த்தையை யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு மனிதர்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் இன்னொரு பக்கம் இருக்கிறது. துக்கமும் துயரமும் நிறைந்த பகுதி. அது செல்வ சீமானாக இருக்கட்டும், அது சாதாரண மனிதனாக இருக்கட்டும், இது தெய்வ மனிதனாக இருக்கட்டும், உலக மனிதனாக இருக்கட்டும், எல்லாருக்குள்ளேயும் இன்னொரு பகுதி வேதனை நிறைந்த பகுதி. எல்லாரும் ஒன்னே எதிர்பார்க்காங்க, ஆறுதல். பிரியமானவர்களை, உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? எல்லாரையும் காயப்படுத்துகிறது ஈஸி, ஆனால் ஆறுதல் படுத்துகிறது கஷ்டம். நீங்கள் ஆறுதல் படுத்தி பாருங்களேன். வேதாகமத்தில் துக்கத்தோடு இருந்த ஒரு மனிதன் ஈசாக்கு. வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 24வது அதிகாரம் 67, தாயின் நிமித்தமாய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். நீங்களும் ஆறுதல் அடைவீர்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு உலகம் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஆறுதல். ஆனால் இன்னைக்கு உலகம் நம்மளை காயப்படுத்துகிறதா, அந்த ஆறுதல் படுத்துகிறதானா? காயப்படுத்துகிறது. ஆறுதல் அடைய முடியல. ஒருவேளை ஆறுதலுக்காய் காத்திருக்கிறவங்களுக்கு தெய்வனே தெய்வீக ஆறுதலை கொடுப்பான். மனுஷனால் சலனத்துக்கு ஆறுதல் படுத்த முடியாத. நீங்கள் வாஸ்து பாருங்க, ஆதியாகமம் 35வது அதிகாரம் 37ஆம் வசனம். யோசேப்பை யாக்கோப்பு பறிகொடுத்துட்டான். அப்படிதான் நினைக்கிறான். என் மகன் யோசேப்பை நான் பறிகொடுத்துட்டேன். ஆனால் அவனுடைய சகோதரிகள், யோசேப்பினுடைய சகோதரிகள், யாக்கோப்புடைய குமாரத்திகள் யாக்கோப்புக்கு ஆறுதல் சொல்ல வருகிறார்கள். ஆனால் அவன் ஆறுதல் அடைய முடியல. கடைசி வரைக்கும் ஆறுதல் அடைய முடியல. ஆனால் தேவனாய் கர்த்தர் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று சொன்ன பின்பு அவன் தெய்வீக ஆறுதல் அடைந்தான். இன்னைக்கு ஆறுதல் சொல்ல வந்த நிறைய பேர் காயப்படுத்தி விடுகிறோம். அதில் கவனமாக இருக்கணும். ஒருத்தங்களுக்கு ஆறுதல் சொல்லி பாருங்களேன். காயப்படுத்துகிறது ரொம்ப ஈஸி, அவங்க இருதயத்தை உடைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆறுதலான ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்கள் வந்துடுங்க, அவங்க வாழ்க்கையே மாறிடும். யோபுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 11ஆம் வசனம். யோபுவின் நண்பர்கள் யோபு ரொம்ப துன்பப்படுகிறான் என்று கேள்விப்பட்டு, யோபு கஷ்டப்படுகிறான் என்று கேள்விப்பட்டு ஆறுதல் சொல்வதற்காக வந்தார்கள். ஆனால் ஆறுதல் சொன்னார்களா? யோபுவை காயப்படுத்தி விட்டார்களா? அங்கே ஆறுதல் வரலை, காயப்படுத்தப்பட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் ஜனங்களை எழுப்பினார். யோபுவோடு கூட அவர்கள் பந்தியிலே உட்கார்ந்து யோபுவோடு சாப்பிட்டு முடித்து எல்லாரும் யோபுக்கு ஆறுதல் சொல்லி ஒவ்வொருவரும் தங்க காசையும் வெள்ளி காசையும் கொடுத்தாங்க. கர்த்தர் யோபுவை செல்வ சீமானாக்கினார். இன்னைக்கு கர்த்தரே உங்களுக்கு ஆறுதலை சொல்ல விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் எதையோ இழந்தீர்களோ, திரும்ப கர்த்தர் கொடுக்க போகிறான். சொல்ல முடியாத துயரத்தோடு இருக்கிறீர்களோ, கர்த்தர் ஆறுதலை கொடுப்பான். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20-21 வசனத்தை வாசித்து பாருங்க. யோசேப்புக்கு துரோகம் பண்ணினார்கள். அவர்களை பார்த்து யோசேப்பு சொன்னான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் இப்பொழுது அதை நன்மையாய் முடிய பண்ணினா, நீங்கள் கலங்காதிருங்க, நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரித்து உங்களை நடத்துவேன் என்று ஆறுதல் படுத்தினான்.
கர்த்தர் இன்றைக்கு உங்கள் அருகிலே வந்து கலங்காதே மகனே, கலங்காதே மகளே என்று உங்களை ஆறுதல் படுத்துகிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4 ஒரு தெய்வீக ஆறுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற விசாரங்கள், உங்கள் இருதயத்தில் இருக்கிற வேதனைகள், உங்கள் இருதயத்தில் இருக்கிற கவலைகள், கர்த்தருடைய ஆறுதல் வரும் பொழுது பனி போல உருகி போயிடும். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, தெய்வீக ஆறுதலை நீ கட்டளையிடுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தரே உங்கள் ஆறுதல். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.